எம்பெருமானி ஆத்மபந்துக்களே, வசுதேவ சுதம் தேவம் கந்தசவணமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணமந்தே ஜெகத்கும் நந்தகோபகுமாராய கோவிந்தா கோவிந்தா கோவிந்தாய நமோ நமக. ராமராஜ்யம் ஏற்பட ராமனை பிரார்த்தித்து அனைவருக்கும் ஆசீர்வாதம். உண்மையான பக்தியுடையவர் யார்? ஒரு நாள் 2 தேவதைகளுக்கு சந்தேகம் வந்தது. உண்மையான பக்தியுடையவர் யார் என்பதுதான். அது நேராக இறைவனுடன் சென்று தங்கள் சந்தேகத்தை கேட்டனர். அப்போது இறைவன் தேவதைகளை, இந்த ஊரில் போய் பார், எனது உண்மையான பக்தன் என்பதை விசாரித்து பாருங்கள். உடனே தேவதைகள் புறப்பட்டு பலரிடமும் சென்று விசாரித்தன. ஒருவன், நான் கோவிலுக்கு போகாத நாளே இல்லை, தினமும் 3 வேளை கடவுளை வணங்குகிறேன் என்றான். அடுத்தவன், நான் வெள்ளி செவ்வாய் கிழமைகளில் கோவில் போவேன் என்றான். மற்றவன், நான் வாரத்தில் 1 நாள் நிச்சயம் கோவில் செல்வேன் என்றான். இன்னொருவன், எனக்கு கஷ்டம் சமயத்தில் கடவுளிடம் முறையிடுவேன் என்றான். இப்படியாக பலரும் ஒரே சமயத்தில் ஏதோ சமயத்தில் கடவுளை நினைப்பவராக இருக்க, இதில் யார் உண்மையான பக்தன் என்று கண்டுபிடிப்பது எப்படி என்று தேவதைகள் குழம்பி போயின. அப்போது அந்த வழியை அவசரமாக சென்று கொண்டிருந்த ஒருவனை நினைத்து, ஐயனே, உனக்கு கடவுள் பக்தி உண்டா? நீ எப்போது கடவுளை வழிபடுவா என்று ஒரு தேவதை கேட்டது. அதற்கு அவன், எனக்கு கடவுள் நினைக்கவே நேரமில்லை, அவசரமாக சிலருக்கு உதவி செய்ய வேண்டியிருக்கிறது, நான் போகிறேன் என்று பதில் கூறிவிட்டு ஏழைகளுக்கு உதவிட அவன் விரைந்தான். தேவதைகள் கடவுளிடம் திரும்பி நடந்ததை அப்படியே விவரித்தன. எல்லாவற்றையும் கேட்ட கடவுள் மௌனம் சாதித்தார். தேவனே, உண்மையான பக்தன் யார் என்று கண்டுபிடித்து விட்டீர்களா என்று கேட்டான். கண்டுபிடித்து விட்டேன் என்றார் கடவுள். யார் பிரபு? தினமும் 3 வேளை கோயிலுக்கு வருவார் தானே என்று கேட்டனர் தேவதைகள். கடவுள் புன்னகித்தபடியே, இல்லை, கடைசியாக நீ நினைக்கக்கூட நேரமில்லாத ஏழைகளுக்கு சேவை செய்ய ஓடினானே, உண்மையிலே அவன்தான் எனது உண்மையான பக்தன். உண்மையை புரிந்த தேவதைகளுக்கு இல்லை, என்ன புரியுது? கோவிலுக்கு போகிறது பெருசு இல்லை, ஆண்டவனுக்கு பணிவிட செய்கிறது பெருசு இல்லை. பக்தியில் உண்மையான பக்தி, ஸ்ரத்தா பக்தியோட ஏழைகளுக்கு நம்மால் முடிந்தது தேவைப்படுவர்கள் உதவி செய்வதே அந்த இடத்தில் கடவுளை காண முடியும். நாய் விட்ட காசு குறைக்காது. எந்த விதத்திலாவது பணத்தை கைக்கொள்வதே நியாயமாக கருதப்படும் காலம் இது. இதுதான் உண்மை. அரிய குற்றாலம் வரை போய் வரலாம் என மனதுக்கு இதமாக இருக்கும் வாருங்கள். விருதுநகர் மாவட்டம் சிவில்லிபுத்தூராரின் அருகிலுள்ள கிராமத்தைச் சேர்ந்த ஒருவர் குற்றாலத்திலிருந்து மகான் ஒருவரை தொடர்ந்து பல நாட்கள் தரிசித்து வந்தார். தரிசிப்பது என்றால் ஏதோ நெருங்கி பழகி அல்ல. நாள்தோறும் வருவார். மகான் தங்கியிருந்த மடாலயத்தின் முன் நின்று அவரை தரிசிப்பார், அவ்வளவுதான். ஒரு நாள் மடாலயத்தின் உள்ளே அமர்ந்திருந்த மகான் அடிக்கடி மடாலயத்தின் முன் வந்து நிற்பவரை பற்றிய தகவலை ஞான திருஷ்டியிலே அறிந்தார். உடனே வெளியில் வந்து, யார் நீங்கள் என்று செய்கையில் கேட்டார். தங்களை தரிசித்து சில தகவல்களை சொல்லும் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து இவ்வளவு நாளும் காத்திருந்தேன் என துவங்கி தான் வந்த காரணத்தை விவரிக்க துவங்கினார்கள். என் வீட்டில் புதையல் இருக்கிறது, தெரிந்துதான் நான் அது எடுப்பதற்கு பல வழிகளில் முயன்றேன். ஒவ்வொரு முறை தோண்டும்போது கைக்கு அகப்படும்படியாக இருந்தும் நெருங்கியதும் கீழே போய்விடுகிறது. ஜோதிடர்கள் பலரிடம் ஆலோசனை கேட்டேன். இந்த சொத்தை அடைய விரும்புகிறவன் திருக்குற்றாலத்தில் இருக்கும் மகா மௌனியின் அருளை பெற்றால் கிடைக்கும் என்று தகவல் கிடைத்தது. அதற்காகத்தான் இங்கே வந்து போய்கொண்டிருக்கிறேன் என்றான். தங்களை என் ஊருக்கு அழைத்து போவதை என் எண்ணம். என்னுடன் வந்து அப்புதையலை அடைய தாங்கள் தான் உதவ வேண்டும். அப்புதையல் எனக்கு வேண்டாம். அதை முழுவதும் தர்ம காரியங்களுக்காக தங்களிடமே அர்ப்பணம் செய்து விடுகிறேன். தாங்களாக பார்த்து ஏதோ கொஞ்சம் கொடுத்து அருள் செய்தால் போதும் என்று மகானின் திருவடிகள் வீழ்ந்து வணங்கினான். பொறுமையாக கேட்ட மகான் சிறிது நேரம் மகர யாழ் நெற்றையில் அமர்ந்தார். பின் 3 மாதம் கழித்து வாருங்கள் என்று எழுதி காட்டினார். புதையலுக்காக வந்தவரும், இவ்வளவு காலம் பொறுத்தோம், இன்னும் 3 மாத காலம் தானே என்று திரும்பி போயிட்டார். அவர் போனதும் தன்னை சுற்றிய அடியாரிடம் புதையலை பற்றி அவன் சொன்ன உண்மை. ஆனால் அது மிகவும் கொடுமையான பல விதங்களில் களவுகளும் கொலைகளும் சேகரித்து புதைக்கப்பட்ட பாவப்பொருள் என்று எழுதி காட்டினார் மகான். அப்படியானால் தாங்கள் ஏன் அவரை 3 மாதம் கழித்து வர சொன்னேன் என்று கேட்டார் அடியார்கள்.
எப்போதும் நடக்கப் போகும் விஷயங்களை மறைத்து தான் சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, அவருக்கு இன்னும் 3 மாதத்திற்குள் ஆயுள் முடியப் போகிறது. அந்த புதையல் கிடைக்கும் பாக்கியம் அவருக்கு இல்லை என மீண்டும் வழிகாட்டினார் மகான். அந்த மகான் திருக்குற்றாலம் ஸ்ரீ மௌனானந்த சுவாமிகள் தீவிர மௌனம் அனுஷ்டித்து வந்தவர். எவ்வளோ பெரிய இருட்டாக இருந்தாலும் அதனால் நெருப்பை தீண்ட முடியாது. அதேபோல் இப்படிப்பட்ட மகான்களிடமெல்லாம் எந்த பாவமும் நெருங்க முடியாது. மேலும் எவ்வளவு திடசித்தம் இருந்தாலும் கெட்ட வழியில் எந்த பொருள் என ஒதுக்கினாரே எவ்வளவு உயர்ந்தவர். கிடைக்கிறது என்பதற்காக முறையற்ற வழிகளில் வந்த பொருளை எந்த மகானும் இருக்க மாட்டார்கள். நாம் தான் நடப்போப்பா, நாய் விட்ட காசு குறைக்கவா போகிறது என்று விவரம் தெரியாமல் பேசிக்கொண்டிருப்போம். இதிலேருந்து என்ன புரிகிறது? உழைத்து சம்பாதித்த காசு மட்டும் ஒட்டும். உழைத்து சம்பாதித்த காசில் தான் நாம் தர்மமோ நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நடத்தி முடிக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. தொண்டடிப்பொடி ஆழ்வாரின் ஒரு வினயம். கரிமல கமலங்கள் மலர்ந்தனிவையோ, கதிரவன் கனைகடல் முளைத்தவன் இவனோ, துடி இளையார் சூரிகூழல் பிழிந்துதறி துகிலடத் தேனர் சூர்புணல் அரங்கா, தொடைய தவளமும் கூடையும் பொலிந்து தோன்றிய தோல் தொண்டடி பொடி என்னும் அடியனை அரியனுக்கு அருளினான் ஆழியார்க்கு ஆட்படுத்தாய் பள்ளி எழுந்தருளாயே. அடியார்க்கு என்னை ஆட்படுத்தாய் பள்ளி எழுந்தாருளாயே என்று திருப்பள்ளி எழுச்சி 10வது பாசுரத்தின் கடைசி வழிதான் இது. நாம அடைகின்ற பொருள் பயன் இன்பம் எல்லாமே அடியார் தொண்டு எனப்படும் பாகவத கைங்கரியம்தான். இறை தொண்டை விட இறையடியார் தொண்டை இறைவன் திருப்திப்படுத்தக்கூடியது. தொண்டடிப்பொடி ஆழ்வார் பெயரை பாருங்கள். தான் அடைகின்ற இன்பத்தில் எல்லை நிலம் இதுதான் என்று உறுதியிட்டு தன் பெயரையே அதற்கு பிரமாணமாக ஆக்கி கொண்டார். அரங்கனிடம் இதைத்தான் இறைஞ்சுகிறார். கதிரவன் கீழ்திசை வந்து நிற்கின்றான். தேவர்கள் வந்து நிற்கிறார்கள். வைகரை கூர்ந்து இடையர்கள் மாடுகளுடன் புறப்பட்டு விட்டனர். மாடுகளின் கழுத்து மணி அசைய, மணியோசை கலகலவென ஒலிக்க, விடியா விடலில் விடிய வேண்டும் என்று இறையவர் இரவியர் மயிலினம் அந்தரத்து அமரர்கள் முனிவர்கள் இப்படி யாவரும் காத்திருக்கின்றனர். ஆனால் இவர்கள் யாவருக்கும் ஒரு நோக்கம் உண்டு. ஏதோ ஒரு பலனை எதிர்பார்த்து நிற்கின்றனர். ஆனால் அரங்கா, எனக்கு எதுவும் வேண்டாம். அடியார் பாத தூளிதான் உன்னை பள்ளி எழுப்பதன் நோக்கம் வேறொன்றும் இல்லை. நீ எழும்போது உன் தாமரை கண்கள் மலருமே, உன் செவ்வாயில் புன்னகை விரியுமே, மொத்தத்தில் உன் மலர்ந்த முகம் மலருமே, அது போதும். அதுவே திருப்பள்ளி எழுச்சியின் நோக்கம். இது தொண்டடிப்பொடி ஆழ்வாரின் நிலை. முதல் பாடலிலே குணதிசை சிகரம் வந்தடைந்தான் என்று சொல்லி, அரங்கா எழுந்தருள வேண்டும், உன்னை சேவிக்க சூரியன் வந்திருக்கிறான், அவை நலம் விசாரிக்கவும் உன் கண் மலர் பார்வையால் அவன் என்றும் உயிர் பெற்று உலவுகிறான் என்றார் ஆழ்வார். பெருமாள் எழுந்திருப்பதாக இல்லை, ஆழ்வாரின் தமிழில் ஆழ்ந்திருக்கிறான். பாடுகிறவரை பாடட்டும் என்றிருப்பான் அல்லான் அவன். ஆழ்வார் விடுவதாக இல்லை, எடுக்கிறார் அவர் அடுத்த அஸ்திரத்தை. கிருஷ்ணாவதாரத்தில் நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சியை நினைவுபடுத்துகிறார். கோழி அழைப்பதன் முன்னம் வந்து குறைந்து நீராட வேண்டும் என்று அழைக்கின்றனர் கோபியர். யமுனைக்கு கண்ணனோ அதற்கு முன்னம் வந்து அவர்கள் உடைகளை களவாடுகிறான். குருந்த மரத்தில் அமர்ந்திருக்கிறான். இந்த காட்சியை பெரிய பெருமாளுக்கு நாசுக்காக நினைவூட்டுகிறார் ஆழ்வார். சூழ்வனர் அரங்கா, கிருஷ்ணாவதார சுறுசுறுப்பு இங்கே இல்லையா? துடியுடையா நீராடி விட்டு தங்கள் சுருண்ட நீண்ட குந்தரை பிழிந்து கரையில் வைத்திருந்த உடைகளை அணிந்து சென்று விட்டனர். நீ இன்னும் பள்ளியில் கொண்டிருக்கலாமோ? சூழ்வனர் அரங்கா என்று விളിக்கும்போது பொன்னி நதிக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கிறார். பரமபதத்தில் விரஜை விருந்தாவனத்திலேயே யமுனை. ஆனால் அத்தனை சுகங்களையும் மீறிய சுகம் இந்த பொன்னிசூர் திருவரங்கம். அந்த சுகத்தில் அல்லவா அரங்கன் சுக்கி போயிருக்கிறான். முதலில் பெருமாளையே பாடியவர் அடுத்து தம்மை பற்றி பேசத் தொடங்குகிறார். தன் தகுதியை சொன்னாலாவது அசைகிறானா என பார்ப்போம் என எண்ணியவர் அடியேன் தொண்ட அடிப்பொடி என வினயமாக விண்ணப்பிக்கிறார். எப்படி ஆழ்வார்கள்லாம் பகவானுடைய சௌலபியம், பகவானை எப்படி அனுபவித்து நாம் எப்படி அனுபவிக்கணுன்றதுக்காகவே ஆழ்வார்கள்லாம்
அனுபவித்ததன் மூலம் நாம் அந்த பாசுரங்களை பாடி அதை புரிந்து கொண்டு நாமும் அடைய வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். இதை புரிந்து கொண்டு நாமும் வாழ வேண்டும், நாடும் வளர வேண்டும், நாடும் வளர்ச்சி பாதையில் செய்ய வேண்டும், ராமராஜ்யம் ஏற்பட வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தித்த ஆசீர்வாதம் ராமானுஜரின் திவ்ய திருப்படிகளே சரணம்.